டு அவர் சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட பிஸியான ஃப்ரைடே vlog தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் காலையில் 4 o'clock எழுந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தா என் காதில் ஒரு சைடில் கம்பல் இல்லை. இந்த கம்பல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் வாங்கின முதல் இயரிங்க. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நான் விளக்கேற்றிட்டு போய் என்னோடய ஹஸ்பண்ட் எழுப்பி கேட்டால் அவர் வந்து எடுத்து கொடுத்தாரு. அது நைட்டே விழுந்து இருந்துச்சு, நான் பார்த்து எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஏர்லி மார்னிங் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சிங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கம்பல் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அது வந்து பின்னால் வந்து திருகாணி வந்து தொலைஞ்சு போச்சு. அதனால் வந்து அதை நான் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ டெம்பரரியாக தான் இந்த கம்பல் வந்து நான் போட்டிருந்தேன். இது நான் ரொம்ப வந்து வேர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இது வந்து ப்ரெஸ்ஸிங் கம்பல்ன்றதுனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போதோ இல்லைன்னா வந்து கைப்பட்டாலும் அது வந்து கீழே வீழ்ந்ததுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இப்போ வந்து சில வழி இல்லாமல் இதை நான் போட்டிருந்தேன். 2 நாள் முன்னாடி தான் நினச்சிட்டு இருந்தேன், என்னடா இந்த கம்பல் விழவே இல்லையே ரொம்ப நாளாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். காயம் வந்து வந்து பக்குன்னு ஆயிடுச்சு. பை தேங்க் காட் எப்படியும் வந்து கிடச்சிருச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேன்ற எக்ஸைட்மெண்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஜென்ரலி வந்து வீக்கெண்ட் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நான் தள்ளி போடுவேன். பட் என்னென்னா வந்து இன்றைக்கி ஒர்க் லோட் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா நாளைக்கு சாட்டர்டே அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த சாட்டர்டே சண்டே ஆச்சு ஏதாச்சும் அப்படியே படுத்துட்டு படம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் வந்து எல்லா வேலையும் இன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறேன். பொன்னியின் செல்வன் வந்து புக் வந்து நான் ரீட் பண்ணலங்க. அதனால் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எழுந்துட்டார். ஸோ போய் ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து ரெகுலராக குடிக்கிற ஃபில்டர் காஃபி வந்து இங்கே தாங்க இந்த பிரபா கிராண்டின் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அத்தன்டிக் ஃபில்டர் காஃபி இருக்கும். ஸோ அங்கே போய் ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி மைண்ட் செட் எல்லாமே வந்து இன்றைக்கி ஃப்ரைடே ஒர்க் இல்லாதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் என்னெல்லாம் வேலை இருக்குதோ அதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு தான் வந்து இருந்தது. டிஃபன் சாப்பிட்டு அரவுண்ட் 10 o'clock வந்து நான் லாகின் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அது மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃபோட்டோலாம் தொடச்சி. ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கூட ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதை தான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே வந்து நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் 2 days ஒன்ஸ் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணி நான் பேசுவேன். பட் இப்போ வந்து அந்த மாதிரி பேச முடியல, அவ்வளோ நேரமும் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த வீக்கெண்ட் நைட், அந்த வீக்கெண்ட் வந்தாலே அந்த வீக்கெண்ட் ஈவினிங் நைட் வந்து ஒரு அட்ரினல் ரஷ் வந்து எனக்கு இருக்குங்க. அது என்னமோ நம்ம வீக்கெண்ட் தான் வந்து லிவ் பண்ணுறோம், நம்மளோட வாழ்க்கையை வந்து வீக்கெண்டில் தான் வந்து நம்ம லிவ் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு தாட் வந்து இருக்கும். அது ஏன்னே தெரியல, அவ்வளோ வந்து ஆக்குப்பைடாக இந்த வீக் டேஸ் வந்து போயிடும். ஐடி ஜாப் ஹேஸ் இட்ஸ் ஓன் பெயின்ஸ். அது வந்து சும்மா உக்காந்துட்டு தானே வேலை செய்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறது ரொம்ப ஈஸி. இந்த 6-7 இயர்ஸில் வந்து உக்காந்து இந்த நெக்கோட அந்த போனே வந்து பெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி குஞ்சு வந்து லேப்டாப் பார்க்கறதில்ல. பேக் பெயின் சிவியராக இருக்குங்க. நான் வந்து அட்ட ஸ்ட்ரெச் ஒரு 3 hours கூட உக்காந்து என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ண முடியாது. அவ்வளோ நெக் வந்து பெயின் இருக்கும், அவ்வளோ பேக் பெயின் இருக்கும். இதனால் என்ன ஆகும், வெயிட்லாம் வந்து கீழே போயிட்டு கால் வலி வந்து அவ்வளோ இருக்கும், ஆங்கிள் பெயின் வந்து அவ்வளோ இருக்கும். இது வந்து ரீசன்ட் டைம்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. மோரோவர் கண்டிப்பாக விஷன் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இது இல்லாமல் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் பீப்புள் லுக் அட் யூ. இட்ஸ் பீன் அ லாங் டைம் ஐ பேம்பர்ட் மை ஸ்கின். ஸோ அதனால் வந்து இந்த ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேஷியல் ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷர் ஆயில் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி ஷேவிங் வந்து பண்ணுறேன். இதை நான் நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு செப்பரேட்டாக வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதனால் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா இல்லைன்னு உங்களுக்கு வேணும்னா வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் போட்டு ஃபேஸை வந்து சூதன் பண்ணி அதை நல்ல சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் பேம்பர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பண்ணியே வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ ஒன்றத்தில் வந்து நம்ம ஆக்குப்பைடாக இருக்கோம், இல்லைன்னா வந்து முன்ன மாதிரி இருந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் அதிலெல்லாம் வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணாலும் இல்லை வந்து ஸ்க்ரப் வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணாலும் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து லாவிஷாக வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து லாவிஷாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக கூட நீங்கள் வந்து ரப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்கின் வந்து கண்டிப்பாக டேர் ஆகும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த டைமில். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாய்ஸ்சரைசர் நிறைய சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஐப்ரோஸ் வந்து ட்ரிம் பண்ணணும். நான் யூஸ்வலாக நானே கூட பண்ணிப்பேன். பட் நான் வந்து பார்லரில் போய் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் போவேன், இல்லைனா வந்து வீக்கெண்ட் வந்து போகலாம்.
இதெல்லாம் முடிச்சதுக்குள்ளவே ஐயையோ அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. கால் அவ்வளோ வலி, ஆங்கிள் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னால் முடியல. சரி மூவ் ஸ்ப்ரே கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு அந்த சிஸ்டம் பக்கத்தில் வச்சு, ஏன்னா வந்து ஒர்க் பெருசாக இல்லை, ஆன்லைனில் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் லேப்டாப் வச்சுட்டு, சரி இந்த புக் வந்து கொஞ்சம் நேரம் படிக்கல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். முடிஞ்சா அப்படியே தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு சின்ன நாப் போட்டுடலாம் அப்படின்னு. அவ்வளோ பாடி பெயின்ஸுங்க இன்றைக்கி, என்னன்னே தெரியல. இந்த ரொம்ப நேரம் வந்து சேரில் உக்காரனால தான் வந்து இவ்வளோ ஒரு என்னன்னு சொல்கிறது, இவ்வளோ ஒரு எஃபெக்ட் வந்து இந்த பாடி மேலே வந்து எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். பட் அதுக்கான டைம் வந்து இப்போதைக்கு என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஐ பிளான் சம்திங். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி வேறு நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பி வேலூர் போயிருந்தோம், பிவிஆர் போயிருந்தோம். எந்த படத்துக்கு போனோன்னா வந்து நாங்கள் பகாசுரனுக்கு தான் போயிருந்தோம். வாத்தி போகலான்னு பார்த்த பப்ளிக் ரிவ்யூ பார்க்கும்போது வந்து பகாசுரனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சரி பகாசுரனே பார்க்கலாம் அப்படின்னு வந்து போயிருந்தோம். எங்களுக்கு வீக்கெண்ட் வந்தால் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், இல்லைன்னா அந்த வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சைன் வந்து எங்களுக்கு மூவி போகிறது தான். ஃப்ரைடே நைட் மூவி வந்து மேக்ஸிமம் வந்து பிளான் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைனா வந்து வீட்லேயே வந்து ஏதாச்சும் ஒரு படம் வந்து பார்ப்போம். நான் வந்து முக்கியமாக பிவிஆர் வந்து சூஸ் பண்ணுறது வந்து இந்த பாப்கார்னுக்காக தான். எனக்கு அந்த பாப்கார்னும் அந்த சீசனிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சீசனிங் வந்து எனக்கு வெளியில் வந்து கிடைக்கல. ஸோ நான் பிவிஆர் போகும்போதெல்லாம் வந்து அந்த சீசனிங் வாங்கும்போது அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு 4 பேக்கெட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சேர்த்து வச்சுருக்கிறேன். என்கிட்ட இப்போ ஒரு 10 to 12 பேக்கெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ எப்போலாம் வீட்டில் வந்து கிரேவிங் இருக்குதோ, அந்த பிவிஆர் பாப்கார்ன் சாப்பிடணும்னு கிரேவிங் இருக்குதோ, அப்போ வந்து அது வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போதே வந்து 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஒரு காஃபி குடிச்சிட்டு இங்கேருந்து நேராக வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இதுதாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பாய்.